வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னவே எடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம செடியில் இவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு இல்லையா? அப்புறம் திராட்சை பழம்லாம் நல்லா வச்சிருக்கு இல்லையா? நிறைய மொட்டு விட்டு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் இதுக்கு என்னவா எனர்ஜி கொடுக்குறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்துட்டு இந்த மாடி தோட்ட செடி வைக்க ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் போல் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூச்செடி அந்த மாதிரி தான் 1, 2 வச்சுருந்தேன். மண் மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் செடி அப்புறம் 1, 2 செடியெல்லாம் வாங்கி வச்சேன். ரோஸ் செடி ஸ்டார்ட்டில் நல்லாவே வந்தது. இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. மல்லிப்பூ முல்லைப்பூ செடி நல்லா வந்தது. இது வந்துட்டு காக்கட்டான் பூச்செடி. இதுவுமே எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். இந்த செடிங்களுக்கெலாம் நான் என்ன எனர்ஜியாக கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடிக்கடி கொடுப்பேன். அது வந்துட்டு நம்ம சாப்பாடு வடிக்கிற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் காய்கறி வேஸ்ட்டு, பூண்டு தோல், வெங்காயத்தோல், அப்புறம் நம்ம டீ ஃபில்ட்ரு பண்ணோன்னா அந்த அதெல்லாமே கொடுப்பேன். இந்த திராட்சை பழம் செடியுமே பாருங்கள் எவ்வளோ மொக்கு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. இந்த செடி நட்டு கிட்டத்தட்ட 1 இயர் போல் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் திரும்பவும் துளிர் வந்து இந்த மாதிரி மொக்கு விடுது. நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு கட் பண்ணாமல் விட்டப்போ நல்லாவே இருந்தது செடி. ஆனால் பிஞ்சு விடலை. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்ப துளிர் வந்துட்டு ஒவ்வொரு கனவுக்கும் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. திராட்சை பழஞ்செடி வந்துட்டு இப்படி தான் பராமரிக்கணும் போல். அது வேணும்னா நான் தனியாக ஒரு வீடியோவில் திராட்சை பழஞ்செடி எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத தனி வீடியோவை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பழத்தோல், பூண்டு தோல் இதெல்லாம் எனர்ஜி வாட்டராக கொடுக்குறேன் இல்லையா? அது எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நல்லா தெளிவாகவே சொல்கிறேன். எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங் வந்து நல்லா இதை விடவே இன்னும் நல்லா துளிர் வந்திருந்தது. அதை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்ப இந்த லெவலுக்கு நல்லா துளிர் வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பிஞ்சு காயெல்லாம் விட்டுருக்கு. இது வந்துட்டு முல்லைப்பூ செடி. இந்த முல்லைப்பூ செடியுமே கட் பண்ணி விட்டுட்டேங்க. இது வந்து கொடி முல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கொடி முல்லை தான் இது. இதை கட் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்துட்டு சாதாரணமாக இந்த கடைங்கள்லாம் பூ கிடைக்குது பாருங்கள், அந்த முல்லைப்பூ செடி. இதுவுமே கட் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா துளிர் வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்குது போல். அதுக்கு எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு இந்த பக்கு வேர் வந்துட்டு நல்லா துளிர் வந்திருக்குங்க. இந்த செடியை எடுத்து எங்கேயாச்சும் நட்டு பார்க்கணும். நல்லா துளிர் வருதா என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மல்லிப்பூ செடியுமே நான் ஆல்ரெடி பதியம் போட்ட வீடியோலாம் பழைய சேனலில் போட்டிருக்கேன். இதையுமே அங்கே ஒரு மல்லிப்பூ செடி இருக்குது இல்லைங்களா? அதில் வந்துட்டு பதியம் போட்டு எடுத்துகிட்டு வந்து நட்ட செடி தான். நானாகவே பதியம் போட்டு நட்டது அவ்வளோ ஒரு அழகாக வந்துடுச்சு. முல்லைப்பூ செடி எப்படி பதியம் போடுறது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் அந்த வேர் வந்திருக்கு, அதை எடுத்து நட்டு பார்ப்போம் அப்படின்ட்டுருக்கேன். அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நடலாம். அடுத்ததாக நம்ம செடிங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குற எனர்ஜி, மெயினான எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க. இதுக்கு பேர் வந்து டிஏபி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இதில் வந்துட்டு ஒரு குருணைன்னு சொல்லிட்டு என்னமோ கலந்துருக்கு அப்படின்னு சொன்னார். டிஏபி, குருணை இது 2ம் கலந்துருக்கு. இதை வந்துட்டு சும்மா லைட்டாக தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. சும்மா லைட்டாக வேர் விட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் போடணும். அதே மாதிரி இலை மேலெல்லாம் பட்டுச்சுன்னா இலையெல்லாம் காஞ்சி போயிடும். அதனால் இலை மேலே படாமல் போடுங்க. இந்த வெத்தலை கொடி, மணி பிளான்ட் கொடிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா 1, 2 தான் அப்படி போடணும். கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னாவே அது செடியுமே வதங்கி ஃபுல்லாக செத்து போயிடும். இந்த டிஐபி வந்து நான் எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு மேலேயே கூட ஆகிடும். அப்பப்போ இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு மேலேயே கூட ஆகிடும். எனக்கு டைம் கிடைக்கும்போது எல்லா செடிக்குமே லைட்டாக செடிங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த புதினா செடி, இந்த பட்டன் ரோஸ் செடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த இலை மேலே விழாமல் இப்படி உள்ளே தள்ளி தள்ளி விட்டு லைட்டாக அந்த வேருக்கு மட்டும் லைட்டாக படுற மாதிரி லைட்டாக போட்டு விடுவேன். மெயினாக வந்துட்டு எந்த இலை மேலே விழுந்தாலுமே அந்த இலையில தங்குச்சுன்னா அந்த இலை வந்துட்டு அப்படியே கருகி போயிடும். இதுக்கு பவர் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி இதை போட்ட உடனே நம்ம வந்துட்டு தண்ணி விடணும். தண்ணி வந்துட்டு ரொம்ப அதிகமாக விட்டிங்கனாலும் அந்த நம்ம போட்ட எனர்ஜி எல்லாம் ஊறி எல்லா மண்ணுக்கும் போயிட்டு தண்ணி வெளியில் போயிடும். அதனால் ஓரளவுக்கு மீடியமாகவே தண்ணி விடணும், அதிகமாகவும் தண்ணி விடக்கூடாது. நான் வந்துட்டு தண்ணி விடுறதுக்கு முன்னாடி மாடியெல்லாம் கூட்டாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாடியெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த டிஐபி இதில் வந்துட்டு குரணைன்னு ஒன்று கலந்துருக்கு அப்படின்னு சொன்னார். மெயின் வந்துட்டு அப்பப்போ இந்த டிஐபிங்கிறத மட்டும் நம்ம லைட்டாக கொடுத்துட்டு வந்தோம்னாவே போதுமானது. அதிகமாகவும் கொடுக்கக்கூடாதுங்க, மெயின் அதுதான். அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, இலை மேலேயும் படக்கூடாது, நல்லா வேர் ஒட்டி போடக்கூடாது, வேரை விட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் போடணும். நிறைய எனர்ஜி கொடுத்தா நிறைய நல்லா பசுமையாக வரும், நிறைய பூ கொடுக்கும் அப்படின்னு நிறைய அள்ளி போட்டுட்டோம்னா கருகி போயிடும், செடி செத்து போயிடும். அதனால் ரொம்ப உஷாராகவே லைட்டாகவே போட்டுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை போட முடியலனாலும் ஒரு 20 நாள் 15 நாளைக்கு ஒரு டைம் கூட லைட்டாக கம்மியாக போட்டு விடுங்க, அதிகமாக போடாதீங்க. இது கூட ஆட்டு சாணம் கூட லைட்டாக போட்டு விடலாம். அது நல்லா காஞ்சி எருவாக இருக்கணும். அந்த மாதிரி ஆட்டு சாணம் மாட்டு சாணம்லாம் நல்லா காஞ்ச எருவாக இருக்கிறத போட்டு விடுங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி ஏற்கனவே அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு போட்டுட்ருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போல் ஆயிடுச்சு, அது காலி ஆகிடுச்சு. இன்னும் போடாமல் இருக்கேன். எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து தான் அந்த ஆட்டு சாணத்துடைய எருவுமே வந்துட்டு நம்ம லைட்டாக போட்டு விடணும் செடிங்களுக்கு. அது நல்ல எனர்ஜியாக இருக்கும். அதே மாதிரி இந்த எனர்ஜி வாட்ரு, இந்த ஆட்டு சாணம் இதெல்லாம் வந்துட்டு நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. எனர்ஜி வாட்ரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி கொடுப்பேன். இருந்தாலுமே இந்த டிஐபிங்கிறது மாதத்துக்கு ஒரு டைமாச்சும் கொடுப்பாங்க. மெயின் வந்துட்டு நல்லா எனர்ஜி கொடுக்கறது இந்த டிஐபி வந்து செடிங்களுக்கு நல்லா எனர்ஜி கொடுக்குது. பூவுமே பார்த்திங்கன்னா நல்லா கொழுந்து எடுத்து பூ நிறையவே பூ கொடுக்குது. ரோஜா பூச்செடியுமே நல்லா பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே பூ கொடுக்குது. திராட்சை பழங்கொடி இந்த டிஐபி போட்டோம்னா இன்னும் நல்லா கொழுந்து விடுது. இப்போ பிஞ்சு விட்டு இருக்கு இல்லையா, அது சீக்கிரமாக ஓரளவுக்கு முத்தி வரணும் அப்படிங்கிறதால தான் இந்த சீசன்லேயும் நான் போட்டிருக்கேன். நான் வந்துட்டு மெயினாக நம்ம செடிங்களுக்கு டிஐபி அப்படிங்கிற உரத்தை தாங்க கொடுத்துட்டு வரேன். மிச்சப்படி வேறு எதுவுமே அதிகமாக கொடுக்கறதில்ல. அதை விட்டால் எனர்ஜி வாட்டர், இந்த எனர்ஜி வாட்டர் என்னால் முடிஞ்சப்போ அப்பப்போ கொடுத்துப்பேன். ஏற்கனவே இந்த ஆட்டு சாணத்தை லைட்டாக கொடுத்துருக்கேன். இன்னமும் அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் போல் ஆயிடுச்சு. அது எனக்கு கிடைக்காதால நான் இன்னும் அது கொடுக்காமல் இருக்கேன். அடிக்கடி நான் கொடுக்குற ஒரே உரம் டிஐபி இது மட்டும்தாங்க. நான் அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாச்சும் கொடுத்து தண்ணி விட்டுடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பார்க்கலாம்ல.